சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகி உள்ளது. சிறைக்கு செல்லும் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தொடர்ச்சியாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர்கள் வீட்டிலும் நிர்வாகிகள் வீட்டிலும் அவர்களது உறவினர்கள் வீட்டிலும் சோதனைகளை நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் கட்டுக்கட்டாக கருப்பு பணங்களையும் கைப்பற்றி வருகிறது. திராவிட முன்னேற்றக் கழகத்தின் ஆட்சி 4 ஆண்டுகள் முடிவடைந்த நிலையில் இன்னும் ஓராண்டுகள் இருக்கிறது, 12 மாதங்கள் இருக்கிறது சட்டசபை தேர்தலுக்கு. அதற்கு முன்பாகவே முதல்வர் ஸ்டாலினை சிறையில் அடைத்தால் அவர்கள் மீண்டும் பிரச்சாரம் செய்ய முடியாத அளவிற்குத்தான் அவர்களது கைது நடவடிக்கை உறுதி செய்யப்படும். மக்கள் மத்தியில் அவர்கள் புறக்கணிக்கப்படுவார்கள், எதிர்க்கட்சி அந்தஸ்தை கூட இழக்க நேரிடும் என்ற அனைத்தையும் சரியான நேரத்தில் அமலாக்கத்துறையை வைத்து பாஜகவினர்கள் தற்பொழுது திட்டம் போட்டிருக்கிறது. ஏனென்றால் பாஜக அதிமுக கூட்டணி உறுதியாகிவிட்டது. குறிப்பாக 2வது முறையாக மீண்டும் முதல்வராக தேர்வு செய்து விடலாம் என்று பெரிதளவில் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஸ்டாலின் அவர்களது தலையில் மண்ணை அள்ளி போடும் விதமாகவும் அவரது கைது நடவடிக்கை உறுதி செய்யும் விதமாகவும் தற்பொழுது செய்திகள் நமக்கு கிடைக்கப்பெற்றுள்ளது. நேற்று முன்தினம் திமுகவின் மிக முக்கியமான அமைச்சர் கே.என். நேரு அவர்களது சகோதரர் வீட்டில் சோதனைகள் நடத்தி சில ஆவணங்களில் முதல்வர் ஸ்டாலின் உள்ளிட்ட அவரது குடும்ப உறுப்பினர்கள் சம்பந்தப்பட்ட ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருப்பதாகவும், ரவிச்சந்திரனுக்கு தற்பொழுது மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். நெஞ்சுவலியின் காரணமாக கே.என். நேரு அவர்களது தம்பிதான் ரவிச்சந்திரன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் கே.என். நேரு அவர்களது மகன் அருண் நேரு வீட்டிலும் சோதனைகள் நடத்தி பல்வேறு ஆவணங்களையும் கைப்பற்றி இருக்கிறார்கள். கடந்த 4 ஆண்டுகளில் திமுக செய்த மிகப்பெரிய ஊழல்கள் சொல்ல வேண்டும் என்றால் அமலாக்கத்துறை அதிகாரிகளை மிரளக்கூடிய வகையில் தான் டாஸ்மாக் ஊழல் 40,000 கோடி என்றும் முதற்கட்டமாக 1000 கோடி ஊழலுக்கான விசாரணையும் நடத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இன்றைக்கு முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் 2 முறை சிறைக்கு சென்றவர், ஊழல் செய்து சிறைக்கு சென்றவர் என்பதை திமுகவின் தலைவர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவித்திருக்கிறார். ஆனால் திமுகவில் நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்த்து வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பவர் தான் ஸ்டாலின் அவர்கள். இவர்கள் மற்ற கட்சியே விமர்சனம் செய்வது சரியா என்பதை தான் தற்பொழுது பலரும் திமுகவின் தலைவரையும் தமிழக முதல்வருமான ஸ்டாலின் அவர்களையும் கேள்விகளை கேட்டு தாக்கி வருகிறார்கள். அது மட்டுமல்ல, 2026 சட்டமன்ற தேர்தலில் நிச்சயம் திமுக அரியணை ஏறாது, எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். 2011ஆம் ஆண்டு திமுக எப்படி எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்ததோ அதேபோல் 2026லும் எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்கும் என்ற தகவல் தற்பொழுது வெளியாகி உள்ளது. உங்களது கருத்துக்களை கூறுங்கள். அதிமுக பாஜக கூட்டணி வெற்றி கூட்டணியா அல்லது முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் மகன் சொன்னபடியே 2வது முறை திமுக ஆட்சி அமைக்குமா? ஒருவேளை திமுக ஆட்சி அமைக்குமே ஆனால் நிச்சயம் மக்கள் ஓட்டுக்கு விலை போய்விட்டதாக பலரும் கூறுவது உண்மையாகிவிடும். சரி, தற்பொழுது சிறையில் அடைக்கப்பட்டால் ஸ்டாலினுக்கு எத்தனை ஆண்டு